அன்பான மாணவர்களே, இந்த பகுதியில் இன்று நாம் கலந்துரையாட இருப்பது LKS 2, அதாவது இலங்கை கணக்கீட்டு நியமம் 2. இந்த இலங்கை கணக்கீட்டு நியமம் 2 ஆனது நீங்கள் நிதிக்கூற்றுகளை தயாரிக்கின்ற பொழுது இருப்புக்கள் தொடர்பாக வினவப்படுகின்ற வினாக்களுக்கான விடையாக அமைந்திருக்கும். இருப்புக்கள் என்று பார்க்கின்ற பொழுது இந்த பகுதியில் நீங்கள் கலந்துரையாட இருப்பது இருப்பின் வகைகள், இருப்பிற்கான வரைவிலக்கணம். ஏற்கனவே நீங்கள் கணக்குகளை தயாரிக்கின்ற பொழுது இருப்புகளை எவ்வாறு மதிப்பிடுவது, இருப்புகளுடன் சம்பந்தமான செம்மையாக்கல்களை பார்த்திருப்பீர்கள். இது கொஞ்சம் சற்று விரிவாக அவதானிக்கப்படும். இப்பகுதியிலே இருப்பு தொடர்பான கணக்கீட்டு நியமத்திற்கு அமைவாக பின்வரும் பதங்கள் வரைவிலக்கணப்படுத்தப்படும். இருப்பு என்றால் என்ன? அதாவது நீங்கள் பார்த்தீர்களேயானால், பொதுவாக வணிக நடவடிக்கைகளின் போது விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கும் முடிவு பொருள் இருப்பு. அதாவது சாதாரணமான ஒரு வணிக நிறுவனத்திலே விற்பதற்காக அவர்களுடைய வியாபார நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படுகின்ற பொருட்களின் முடிவு பொருளின் இருப்பைத்தான் நாங்கள் இங்கு இருப்பாக சொல்லுவோம். அடுத்ததாக, இவ்வாறான விற்பனைகளுக்காக உற்பத்தியாகிக் கொண்டிருக்கும் நடைமுறை வேலை இருப்பு. அதாவது உற்பத்தி செயல்முறையில் இருக்கின்ற நடைமுறை வேலை இருப்புகளை நாங்கள் குறிப்பிடலாம். அதாவது இது மூலப்பொருட்களாகவும் இருக்காது, முடிவு பொருளாகவும் இருக்காது, நடைமுறை வேலையில் உற்பத்தியாகிக் கொண்டிருக்கும். அடுத்தது பார்த்தீர்களேயானால், உற்பத்தி செயல்முறையில் அல்லது சேவை வளங்களின் போது நுகர்விற்காக வைக்கப்பட்டிருக்கும் மூலப்பொருட்களின் இருப்பு. அதாவது மூலப்பொருள் இருப்பு. உற்பத்தி செயல்முறையில் நாங்கள் அடுத்த கட்டமாக அதைத்தான் பயன்படுத்தப் போகிறோம், நுகரப் போகிறோம், முடிவு பொருளாக மாற்றப் போகிறோம். அதைத்தான் நாங்கள் உற்பத்தி செயல்முறையில் அல்லது சேவை வளங்களின் போது நுகர்விற்காக வைக்கப்பட்டிருக்கும் மூலப்பொருட்களின் இருப்பு. இந்த அடிப்படையில் இருப்பு என்று சொல்கின்ற பொழுது முடிவு பொருள் இருப்பு, நடைமுறை வேலை இருப்பு, மூலப்பொருள் இருப்பை கருதலாம். அடுத்த பதம் இருப்பு கிரயம், தேரத்தக்க வருமானம். அப்படி என்றால் என்னவென்று அடுத்த பகுதியில் பார்ப்போம். ஓகே, இருப்பு நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் இருப்பு என்றால் முடிவு பொருள் இருப்பு, நடைமுறை வேலை இருப்பு, மூலப்பொருட்களின் இருப்பு. அது தொடர்பான வரைவிலக்கணம் உங்களுக்கு இங்கு தரப்பட்டிருக்கிறது, நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக நீங்கள் பார்த்தீர்களே ஆனால், சில்லறை வியாபார நிறுவனம் ஒன்றில் எது இருப்பாக இருக்க போகின்றது? சாதாரணமான சில்லறை வியாபார விற்பனை நிலையம் ஒன்றில் பொருட்கள் தான் இங்கு இருப்பாக இருக்க போகின்றது. அதே போல் ஆடை தொழிற்சாலை ஒன்றை நீங்கள் எடுத்து அவதானித்தீர்களேயானால் அங்கு விற்கப்படுவதற்காக இருக்கின்ற ஆடைகள். அதே மாதிரி பியூட்டி பார்லர், அதாவது அழகு நிலையம் ஒன்று நீங்கள் அவதானித்தீர்களேயானால் அவர்கள் பயன்படுத்தப்படுகின்ற கிரீம்கள், பெக்குகள் அதெல்லாம் அங்கே ஒரு இருப்பாக கவனிக்கப்படும். வீடுகளை நிர்மாணித்து விற்பனை செய்கின்ற வணிகத்தை நீங்கள் அவதானித்தீர்களேயானால் அவர்கள் பயன்படுத்துகின்ற சிமெண்ட், கல் இவைகள் எல்லாம் அங்கே இருப்புகளாக கருத்தில் கொள்ளப்படும். ஓகே, அவை இருப்பினை நாங்கள் பார்த்தீர்களேயானால் 3 வகையான இருப்புகள் தான் இருக்கும் ஒரு வணிக நடவடிக்கையில்: முடிவு பொருள், நடைமுறை வேலை, மூலப்பொருள். அடுத்த பகுதி நீங்கள் பார்க்க இருப்பது இருப்பு கிரயம். அதாவது இந்த வரைவிலக்கணத்தில் நாங்கள் 3 பகுதிகளை தான் அவதானிக்க இருக்கிறோம்: இருப்பு, இருப்பு கிரயம். அடுத்தது நீங்கள் பார்த்தீர்களானால் தேரத்தக்க பெருமானம். அடுத்தது அதில் நீங்கள் இருப்பை பற்றி அவதானித்திருப்பீர்கள். தற்சமயம் இருப்பு கிரயம் என்று சொல்கின்ற பொழுது கொள்வனவு கிரயம், மாற்றல் கிரயம், இருப்பினை நிகழ்கால இடத்திற்கும் நிலைமைக்கும் கொண்டு வருவதற்காக ஏற்பட்ட ஏனைய செலவுகள். அதில் முதலாவது நீங்கள் பார்க்க இருப்பது கொள்வனவு கிரயம். இருப்புக்களின்
கொள்வனவு கிரயமானது, கொள்வனவு கிரயம் என்று சொல்கின்ற பொழுது இருப்புக்களின் கொள்விலை, அதாவது வாங்குவதற்காக நீங்கள் செலுத்திய விலை, இறக்குமதி தீர்வை, வெளிநாடுகளிலிருந்து இருப்புக்கள் இறக்குமதி செய்யப்படுகின்ற பொழுது நீங்கள் அவர்கள் அறவிடுகின்ற இறக்குமதி தீர்வை, வேறு ஏதாவது வரிகள், கொள்வனவுடன் நேரடியாக தொடர்பு கொண்ட போக்குவரத்து கட்டணங்கள், போக்குவரத்து கிரயம், மற்றும் அந்த இருப்புக்கள் கையாளுகை கிரயம், அதாவது நீங்கள் அந்த இருப்புக்களை ஏதாவது செய்வதற்காக நீங்கள் பயன்படுத்துகின்ற அந்த கையாளுகை கிரயம் என்பவற்றை உள்ளடக்குகிறது. அத்துடன் இருப்புக்கள் சம்பந்தப்பட்ட வியாபார கழிவுகள், ஏதாவது அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட தள்ளுபடிகள், மானியங்கள் ஏதாவது வருமாக இருந்தால் அது கொள்வனவு கிரயத்திலிருந்து நேரடியாக அந்த பட்டியல் விலையிலிருந்து கழித்து விடப்படும். அதை நீங்கள் கருத்தில் கொள்ள மாட்டீர்கள் அதனுடைய கொள்வனவு கிரயம் என்று கருதுகின்ற பொழுது. அடுத்த நீங்க பார்த்தீர்களே ஆனால் இப்ப கொள்வனவு கிரயம் என்று சொல்கின்ற பொழுது சில நேரங்களில் உங்களுக்கு பரீட்சை பேப்பர்களில் கேட்கிறது வெட், பெறுமதி சேர்க்கப்பட்ட வரி. பெறுமதி சேர்க்கப்பட்ட வரியினை நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் வரிக்கு பதிவு செய்யப்பட்ட நிறுவனம், அதாவது மீள பெறக்கூடியதாக இருக்குமே ஆனால் நாங்கள் என்ன செய்வதில்லை, அந்த கொள்வனவுக்கான வரி பெறுமதி சேர் வரியை கொள்விலையுடன் நாங்கள் சேர்க்க மாட்டோம். பெறுமதி சேர்வரி உதாரணமாக பார்த்தீர்களே ஆனால் ஒரு பொருளை நிறுவனமானது இறக்குமதி செய்கின்றது, பொருட்களை அல்ல கொள்விலை தரப்பட்டிருக்கிறது, இறக்குமதி தீர்வை தரப்பட்டிருக்கிறது, அதையெல்லாம் நீங்கள் சேர்ப்பீர்கள். பெறுமதி சேர் வரி அதற்கு பதிவு செய்யப்படாத நிறுவனமாக இருக்குமே ஆனால் அந்த பெறுமதி சேர் வரியை நீங்கள் அதற்குள் கொள்விலையுடன் உட்படுத்த மாட்டீர்கள். அடுத்த துறைமுகத்தில் இருந்து இருப்புக்களை கொண்டு வருவதற்கான லொரி கூலி, இறக்குவதற்கான கூலி, போக்குவரத்து கட்டணம், இவைகளெல்லாம் நீங்கள் அந்த இருப்பினுடைய கிரயமாக, கொள்வனவு கிரயமாக நீங்கள் உட்படுத்துவீர்கள். அடுத்தது இரண்டாவது இருப்புடன் சம்பந்தப்பட்ட கிரயம் என்று பார்க்கின்ற பொழுது மாற்றல் கிரயம். மாற்றல் கிரயம் என்று சொன்னால் அதாவது நிலை மாற்றல் கிரயம். கொள்வனவு செய்யப்பட்ட இருப்புகளை விற்பனை செய்யும் நிலைக்கு கொண்டு வருவதற்கு என்னென்ன செலவுகள் எல்லாம் நீங்கள் ஏற்படுத்துகிறீர்களோ இதை நீங்கள் உற்பத்தி கணக்கு பகுதியில் நீங்கள் இந்த கிரயங்களை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். கொள்வனவு செய்யப்பட்ட இருப்புகளை நீங்கள் அப்படியே விற்காமல் அதை விற்பனை செய்யும் நிலைக்கு கொண்டு வருவதற்கு ஏற்படுகின்ற கிரை தான் நிலை மாற்றம், நிலை மாற்றல் கிரை. அந்த நிலையை நீங்கள் மாற்றுகிறீர்கள். அதற்காக என்னென்ன செலவு, அதாவது இருப்புகளின் உற்பத்தியுடன் நேரடியாக தொடர்பு கொண்ட நேர்கூலி கிரயம், டிரெக்ட் லேபர் காஸ்ட் நாங்கள் சொல்லுவோம். அதாவது நேர்கூலி, அந்த உற்பத்தி செயல்முறையில் நேரடியாக ஊழியத்தை அல்லது வேறு ஏதாவது இயந்திர சாதனங்கள் உட்படுத்தினால் நேர்கூலியாக நீங்கள் நேர்கூலி கிரயத்தை தான் நீங்கள் இங்கே குறிப்பிடப்படும். அடுத்தது மாறும் உற்பத்தி மேந்தலை, அடுத்த நிலையான உற்பத்தி மேந்தலை. அதாவது உற்பத்தி செயல்முறையில் மாறும் உற்பத்தி மேந்தலை என்று சொல்கின்ற பொழுது நீங்கள் இயந்திர பராமரிப்பு கிரயத்தினை இங்கு குறிப்பிடக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி நிலையான உற்பத்தி மேந்தலை, அதாவது உற்பத்தி கிரயத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் தொழிற்சாலை மேந்தலைகள் தான் நிலையான, அதாவது ஊழியர்களுக்கான சம்பளங்கள், அடுத்தது தொழிற்சாலை பராமரிப்பு செலவுகள், தொழிற்சாலை கட்டிடம் மற்றும் பொறிகளிற்கான பெருமான தேய்வுகள், இதெல்லாம் நிலையான உற்பத்தி மேந்தலையாக கருதப்படும். அப்ப இவ்வாறான நிலை மாற்றல் கிரயம் என்று சொல்லுகின்ற பொழுது இருப்புகளுடன் உற்பத்தியில் நேரடியாக தொடர்பட்ட நேர்கூலி கிரயம், மாறும் உற்பத்தி மேந்தலை, நிலையான உற்பத்தி மேந்தலை, இவைகள் தான் நிலை மாற்றல் கிரயம், அதாவது மாற்றல் கிரயம் என்ற பகுதியினுள் உள்ளடக்கப்படும். அடுத்தது நீங்கள் பார்த்தீர்களேயானால் இருப்பினை நிகழ்கால இடத்திற்கும் நிலைமைக்கும் கொண்டு வருவதற்காக ஏற்பட்ட ஏனைய செலவுகள், அதாவது ஏனைய செலவுகள். ஏனைய செலவுகள் என்று சொல்கின்ற பொழுது அதாவது கொள்வனவு கிரயம், மாற்றல் கிரயம் தவிர்ந்த அனைத்து செலவுகளும் உள்ளடக்கப்படும். இருப்புகளின் கிரயத்தினுள் உள்ளடக்கப்படும் மூன்றாவது பகுதி தான் இந்த ஏனைய செலவாகும். இருப்புகளை தற்போதைய இடத்திற்கும் தற்போதைய நிலைக்கும் கொண்டு வருவதற்கேற்பட்ட கொள்வனவு கிரயம், நிலை மாற்றல் கிரயம் தவிர்ந்த எல்லாம் ஏனைய கிரயங்கள் என்று சொல்லலாம். உதாரணமாக நீங்க பார்த்தீர்களே ஆனால் குறித்த ஒரு வாடிக்கையாளனின் வேண்டுகோளுக்கு அமைவாக விசேடமாக உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கான வடிவமைப்பு கிரயம், டிசைனிங் காஸ்ட், அதற்குண்டான உற்பத்தி அல்லாம் மேந்தலைகள், அவையெல்லாம் ஏனைய கிரயங்களுக்கு உதாரணங்களாக கருத்தில் கொள்ளப்படும்.
அப்ப இதுவரைக்கும் நீங்கள் இருப்பு கிரயம் என்று நினைத்திருப்பீர்கள், பொருட்களை வாங்குவது மாத்திரம்தான் இருப்பு கிரயம் என்று. அப்படியல்ல, ஒரு வணிக நிறுவனம் என்று சொல்கின்றப்ப அது இருப்பு கிரயத்தை துணிகேண்டு வரும் அல்லது கணிக்குகேண்டு வரும். பகுதி ஒன்றிலும் உங்களுக்கு இந்த வினா வினவப்படும். அடுத்தது, நீங்கள் நிதி கூற்றுகளை தயாரிக்கின்ற பொழுது முதலாவது செம்மியாக்களாக இந்த இருப்பு சீராக்கம் இருக்கின்றது. அதில் நீங்கள் பார்த்தீர்கள் ஆனால் இருப்பு கிரயம் என்றுகின்ற பொழுது இனி கொள்வனவு கிரயம், சக மாற்றல் கிரயம், சக இருப்பினை நிகழ்கால இடத்திற்கும் நிலைமைக்கும் கொண்டு வருவதற்கு ஏற்பட்ட இணைசலுகள், இவை மூன்றும் சேர்ந்ததுதான் இருப்பு கிரயம், வாங்குகின்ற விலை மாத்திரம் அல்ல என்பதை நீங்கள் மனதில் பதிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த பகுதி தேறிய தேரத்தக்க பெருமானம். தேறிய தேரத்தக்க பெருமானம் என்ற வார்த்தையை நீங்கள் ஏற்கனவே பல பகுதிகளில் படித்திருப்பீர்கள். ஆனால் அதனுடைய வரைவிலக்கணம், பொதுவாக வணிக நடவடிக்கைகளின் போது இருப்பொன்றை விற்பனை செய்யக்கூடிய மதிப்பீட்டு விற்பனை விலையில் இருந்து அந்த இருப்பினை மேலும் மேம்படுத்துவதற்காக ஏற்க வேண்டி ஏற்படுகின்ற மதிப்பீட்டு கிரயத்தினையும் மதிப்பீட்டு விற்பனை விலையினையும் குறைத்த பின்னர் கிடைக்கும் பெருமானமாகும். அதாவது நீங்கள் பார்த்தீர்களானால் மூலப்பொருட்களின் இருப்பின் நிகர தேரத்தக்க பெறுமதியானது குறித்த முடிவுப் பொருட்களின் இறுதி விலையினால் தீர்மானிக்கப்படுமே தவிர மூலப்பொருட்களின் நடைமுறையில் நிலவும் விலையின் அடிப்படையாக கொண்டு மதிப்பீடு செய்யப்படுவதில்லை. அதாவது இருப்பின் நிகர தேரத்தக்க பெறுமதி அதனுடைய இறுதி விலையினால் தான் நாங்கள் தீர்மானிப்போம். நடைமுறையில் என்ன சந்தை விலையை இங்கு நாங்கள் கருத்தில் கொள்வதில்லை. அதைத்தான் இங்கு குறிப்பிடப்படுகிறது. தேறிய தேரத்தக்க பெருமானத்தை நாங்கள் எவ்வாறு மதிப்பிடப்பட்ட விற்பனை விலை, அதாவது உத்தேச விற்பனை விலை. உத்தேச விற்பனை விலையிலிருந்து அந்த இருப்பை மேலும் விற்பனைக்கு தயாராக்குவதற்கு ஏற்படும் செலவுகளையும் மதிப்பிடப்பட்ட விற்பனை செலவுகளையும் சேர்த்து நாங்கள் மதிப்பிடப்பட்ட விற்பனை விலையிலிருந்து கழித்தெடுப்பதுதான் தேறிய தேரத்தக்க பெருமானம். அப்போ நாங்கள் இந்த விற்பனை எவ்வளவு விலைக்கு விற்கலாம் என்று நாங்கள் மதிப்பிடுவோம். ஒரு விலைக்கு, அதாவது உத்தேச விற்பனை விலை ஒன்றை நாங்கள் மதிப்பிட்டு அந்த விற்பனைக்கு தயாராகின்ற இருப்பை விற்பனைக்கு தயாராக்குவதற்கு ஏற்பட்ட செலவுகள், அதற்கு மதிப்பிடப்பட்ட விற்பனை செலவுகள் இரண்டையும் சேர்த்து மதிப்பிடப்பட்ட விற்பனை விலையிலிருந்து நாங்கள் கழித்து பெறுவதுதான் தேறிய தேரத்தக்க பெருமானமாகும். தோல்வி பயம் துரத்தும், திரும்பி பார்க்காதீங்க. போதும்னு மனசு சொல்லும், வர வாய்ப்பை விட்டுறாதீங்க. உங்க பயத்தை பார்த்து தைரியமா ஒண்ணு சொல்லுங்க, என் உரிமையை முடிஞ்சா பறிச்சு பார், நான் முன்னேறுவேன். முடிஞ்சா என்ன தடுத்து பார். கண்ணுல நெருப்போட, களத்துல வெறியோட, உங்க அறிவையும் தன்னம்பிக்கையும் நம்பி உங்க லட்சியத்தை நோக்கி தைரியமா அடுத்த அடியை எடுத்து வச்சா நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அடுத்த பகுதி கணக்கீட்டு நியமம் 2ற்கு அமைய வணிகத்தின் இருப்பு அளவீடு. இப்பொழுது உங்களுக்கு இருப்பினுடைய கிரயம் தரப்படும், தேறிய தேரத்தக்க பெருமானம் தரப்படும். கிரயம், தேறிய தேரத்தக்க பெருமானம் ஆகிய இரண்டில் குறைந்த பெருமானத்தின் அடிப்படையிலேயே இருப்புகள் அளவிடப்படல் வேண்டும். அவை உங்களுக்கு தெரியும். சாதாரணமாக இருப்பினுடைய கிரயமானது 5000 ரூபாய் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தேறிய தேரத்தக்க பெருமானம், அதாவது உத்தேச விற்பனை விலையில் இருந்து ஏற்பட்ட செலவுகள் எல்லாம் நீங்கள் கழித்து பெறப்பட்ட தேறிய தேரத்தக்க பெருமானம் 4500 என குறிப்பிடப்பட்டிருந்தால் அதில் எது குறைவாக இருக்கின்றதோ அதைத்தான் நீங்கள் எடுப்பீர்கள் இருப்பினுடைய கிரயமாக. அதாவது 4500 தான் நீங்கள் இருப்பாக உங்களுடைய நிதி நிலைமை கூற்றில் காட்டுவது. இது தொடர்பான செம்மியாக்கள் நாங்கள் ஏற்கனவே படித்திருக்கிறோம். அல்லது கிரயம் 4500 என்றும் தேறிய தேரத்தக்க பெருமானம் 5000 என்று குறிப்பிடப்பட்டிருந்தால் இங்கே நீங்கள் இருப்பின் பெறுமதியாக நிதி நிலைமை கூற்றில் காட்டுவது அதனுடைய கிரயமாகத்தான் இருக்கும், 4500ஆகத்தான் இருக்கும். மனதில் பதிந்து வைத்துக் கொள்ளுங்கள். எது குறைந்த பெருமானத்தின் காணப்படுகிறதோ அதைத்தான் நீங்கள் இருப்பின் அளவீட்டின் அடிப்படையில் இருப்பினுடைய பெறுமதியாக நீங்கள் எடுத்துக்கொள்வது. தேறிய தேரத்தக்க பெருமானத்தை தீர்மானிக்கும் முறை அடுத்தது நீங்கள் பார்க்கிறது.
இருப்புக்களின் கிரயம் அல்லது தேறிய தேரத்தக்க பெருமானம் என்பவற்றில் குறைந்த பெருமானத்தில் இருப்பினை கணிப்பிடும் பொழுது இருப்பு கிரயம் தேறிய தேரத்தக்க பெருமானம் என்பவற்றை தீர்மானிப்பதற்குரிய அடிப்படைகளாக பின்வரும் இருமுறைகள் பின்பற்றப்படும். அதாவது நாங்கள் இருப்பின் கிரயத்தை எடுப்பதா தேறிய தேரத்தக்க பெருமானத்தை எடுப்பதா என்று தீர்மானித்ததற்கு பிறகு அதை தீர்மானிப்பதற்கான அடிப்படைகளாக நாங்கள் பயன்படுத்துகின்ற முறை. இந்த அடிப்படையில் நாங்கள் உதாரணமாக உருப்படி முறை, இரண்டாவது தொகுதி முறை. உருப்படி முறை என்று சொன்னால் அதற்கு ஐட்டம் பை ஐட்டம் என்று சொல்லும், ஐட்டம் பை பேசிஸ். தொகுதி முறை என்று சொல்கின்ற பொழுது குரூப் பேசிஸ். இதன் அடிப்படையில் தான் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்றால் இருப்புகளுக்கான வழிமுறைகள் 2 முறைகளை பயன்படுத்தி அதனுடைய கிரயத்தை தீர்மானிப்பீர்கள். அது தொடர்பான உருப்படி முறை தொகுதியாக்கல் முறை தொடர்பாக அடுத்த பகுதியில் நான் கலந்துரையாட இருக்கிறேன் கணக்குகளுடன். அப்படி என்றால் என்னவென்று நீங்கள் சாதாரணமாக விளங்கிக் கொள்ளுங்கள். இருப்புகளின் நிகர தேரத்தக்க பெறுமதி ஒவ்வொரு உறுப்புகளின் தனித்தனியாக ஒவ்வொன்றாக நாங்கள் கவனத்தில் எடுத்து கருதுவது, தனித்தனி அடிப்படையில் பார்ப்பது. குரூப் பேசிஸ் அதாவது தொகுதி அடிப்படை என்று சொல்கின்ற பொழுது நாங்கள் அதனை ஒவ்வொரு தொகுதிகளாக ஆக்குவது. உதாரணமாக பேனாக்கள், கொப்பி, கதை புத்தகம் அப்படி என்று பல பகுதிகள் தருகின்ற பொழுது பேனாக்கள் என்று ஒரு தொகுதியாக்குவது, கொப்பிகள் என்று ஒரு தொகுதியாக்குவது, கதை புத்தகங்கள் என்று ஒரு தொகுதியாக்குவது. இதனை நாங்கள் ஒவ்வொரு தொகுதியாக கணித்து அதனுடைய மொத்த கிரயத்தையும் தேறிய தேரத்தக்க பெருமானத்தையும் ஒப்பீடு செய்வது தொகுதி முறை. தனித்தனி அடிப்படை என்று சொல்கின்றது தனியே ஒரு பேனாவினுடைய விலை அடுத்த பேனாவினுடைய விலை, அப்படி நாங்கள் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்து எடுப்பது. அதில் கிரயம் எவ்வாறு இருக்கு, அதனுடைய தேறிய பெருமானம் எவ்வாறு இருக்கின்றது, தனியே பார்ப்பது தனித்தனி அடிப்படை முறை. குரூப்பாக அதனுடைய ஒரு பெச்சாக தொகுத்தெடுப்பது அதனுடைய தொகுதி முறை. இது தொடர்பான கணக்குகளுடனான உதாரணங்களுடன் நான் அடுத்த பகுதியில் கலந்துரையாடலாம் என இருக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் இதுவரைக்கும் இப்பகுதிகள் முழுமையாக நீங்கள் விளங்கி எடுத்து உங்கள் பரீட்சை வினாக்களை சிறந்த முறையில் செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ்.